ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML எப்படி CSS ஆட் பண்ணுறதுல டைப் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் பற்றி என்னன்னா போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா இன்லைன் CSS பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்னல் CSS பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி இன்டர்னல் CSS கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லித்தரேன். நான் இங்கே ஒரு ஸ்டைல் டேக் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், எமிட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இங்கே ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த H1 டேக்கில் திஸ் இஸ் இன்டர்னல் CSS ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வாங்க இதை நார்மலாக உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்களா, திஸ் இஸ் இன்டர்னல் CSS நார்மலாக காட்டுதா. நான் இந்த ஸ்டைல் டேக்கில் இந்த H1 டேக் கால் பண்ணிவிட்டு பேரந்திஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கலரை ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கலர் ரெட்டு கொடுத்து பார்க்கலாம். வாங்க ரன் பண்ணி வரலாமா. பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் வந்து ரெட் கலரில் ஷோ ஆகுது. இதே நம்ம கலரை சேஞ்ச் பண்ணி காட்டலாம். க்ரீன் கொடுப்போம். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனிமேஷன்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் CSS யூஸ் ஆகுது. இன்டர்னல் CSSல நம்ம நிறைய கண்டென்ட் கொடுக்க முடியாதுன்ற காரணத்துக்காக இந்த எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.